அகஸ்தியர் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது பக்கத்தில் ஸ்வயம்பு வடிவத்தில் அம்பாள் இருக்கிறத அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்குறார். புற்று வடிவத்தில் பூமியிலேருந்து தானாக உண்டாகி வளர்ந்துருக்கா அம்பாள். என்ன இடத்துல? சிருஷ்டி பீஜங்கள்லாம் உண்டாகிற இடத்துல. இந்த சிருஷ்டி பீஜம்னா என்னென்னா பிரபஞ்சத்தோட ஜீவ வித்துக்கள். இந்த சிருஷ்டி பீஜங்களுக்கு நடுவில் அம்பாள் ஸ்வயம்புவாக உத்பவமாகி இருக்கா அந்த ஊரில். அந்த ஸ்வயம்புவான அம்பாளை அவர் கையால் மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணி அகஸ்தியர் பூஜை பண்ணுறது. அம்பாளுக்குன்னு உருவம் கிடையாது. நம்ம மற்ற கோவில்களில் மற்ற ஆலயங்களில் பார்க்குற மாதிரி அம்பாளோட வடிவத்தை இங்கே முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியாது. ஸ்வயம்பு ரூபமாக இருக்கா அம்பாள், புற்று வடிவமாக அகஸ்தியர் கையால் பிடிச்ச ஒரு தடயம் தான் இருக்குது. அம்பாளுக்குன்னு உருவம் கிடையாது. கண், மூக்கு, அவயங்கள்னு நம்ம தனித்தனியாக பிரித்து அறிய முடியாது. அரு உருவமாக இருக்கா அம்பாள் இங்கே. இந்த அம்பாள் எப்படி ஸ்வயம்புவாக உண்டாகி வளர்ந்தாலோ அதே போல் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு கரு உண்டாகி வளர்றதா ஐதீகம். அதனால தான் இந்த ஊர் பேர் கரு வளர்ச்சேரி, கரு வளர் நாயகி. சம்ஸ்கிருதத்தில் பண்டாரக வர்தனி அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டாரகம்னா மூலம், கரு. அந்த கர்ப்பத்தை உண்டாக்கி வளர்க்கிறவ இந்த அம்பாள். குழந்தை பிரார்த்தனைக்கு மிகவும் முக்கியமான ஸ்தலம் தமிழ்நாட்டில் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்பாள்.